சத்குருவே சரணம். கணக்கன்பட்டி ஐயாவே சரணம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இடம்பெற வைக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி ஐயாவையோடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் என்றும் அவருடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இல்லத்தில் கணக்கன்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் சுவிச்சம் கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். ஈஸ்வரா, கணக்கன்பட்டி ஐயாவே சரணம். இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி இன்று நம்ம பேசுவோம் அப்படின்னா, கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் செல்வராஜ் அப்படின்னு ஒரு நபர் கணக்கன்பட்டி ஐயாவை கூட நீண்ட காலமாக இருந்திருக்கார். அவர் கூட இருந்த காலகட்டத்தில் கணக்கன்பட்டி ஐயாவருடைய அந்த அழுக்கு மூட்டையும் சும்மா மக்களாக வைக்கப்பட்ட அந்த மூட்டைகளை அவர் தான் சுமந்திருக்கார். அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு, எங்கே சென்றாலும் வந்தாலும் அந்த மூட்டையை சுமப்பது அந்த செல்வராஜ் அவர்கள் தான் சுமந்திருக்கார். கணக்கன்பட்டி ஐயா அவரை மட்டும்தான் தூக்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காருன்னு அவரே சொல்லியிருக்கார் ஒரு வீடியோவில். இப்போ அந்த கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் அந்த மூட்டைகளை உபயோகப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்றது மக்கள் பலவருக்கு தெரியும். அதில் அதிகபட்சம் கணக்கன்பட்டி ஐயாவுடைய தோள்பட்டியில் ஒரு மூட்டை ஒன்று இருக்கும். அந்த மூட்டை கொஞ்சம் வித்தியாசமாக நீளமாக இருக்கும். அந்த மூட்டையை பற்றி செல்வராஜ் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கு. கணக்கன்பட்டி ஐயாவிடம் ஒரு நாள் ஒரு விஷயத்தை கேட்டுக்காரு. அதை பற்றி இப்போ நம்ம பேசுவோம். என்ன விஷயம் அப்படின்னா, கணக்கன்பட்டி ஐயாவிடம் நீண்ட நாட்களாக அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் மனதில் அதாவது செல்வராஜோடைய மனதில் ஒரு சின்ன ஒரு டவுட்டு வந்திருக்கு. அது கேட்பதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்த செல்வராஜ் அவர்கள் ஒரு நாள் மனம் திறந்து கேட்கவும் செய்கிறாரு. அதுக்கு கணக்கன்பட்டி ஐயாவும் அதற்கு பதிலும் சொல்கிறார். என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னா, சாமி, இந்த மூட்டையை இப்படி வச்சுருக்கீங்களே, என்ன காரணத்துக்காக சாமி வச்சுருக்கீங்க, அது என்ன காரணம் அப்படின்றது கேட்டுக்காரு. அதற்கு கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு, தெற்கையும் வடக்கையும் போகிறவங்களுக்கு உணவு அதில் தான்டா கொடுக்கணும் அப்படின்னு கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கணக்கன்பட்டி ஐயா அவர்களுக்கு மட்டுமே தெரியும். மற்றவருக்கு யாருக்கும் தெரியாது. அது உண்மையான சூட்சுமம் என்னன்றது சராசரி மனிதர்களுக்கு கூடிய நமக்கு தெரியாது. இருப்பினும் அந்த செல்வராஜ் அவர்கள் அப்படி அங்கேயா சரிங்கயா அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அந்த செல்வராஜ் அவர்களிடம் ஒருத்தர் பேட்டி கேட்குறாரு. அந்த பேட்டி கேட்கும்போது அந்த பேட்டிக்கு எடுத்தவர் செல்வராஜிடம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு செல்வராஜ் அவர்கள் தெரியாது சாமி அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு பேட்டி எடுத்தவர்கிட்ட. நான் கேட்டதுக்கு கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் இப்படி தான் சொன்னார். அடுத்து முழுமையான காரணம் விஷயம் நான் கேட்கல அப்படின்ட்டார். அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அந்த வீடியோவை நான் கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக எப்போ அந்த வீடியோவை பார்த்தேன். பார்த்தப்போ என்னுடைய மனதில் ஒரு விஷயம் தோன்றியது. அதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஒரு சின்ன விருப்பம். கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் என்ன விஷயம் சொன்னாரோ அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு உறுதியாக நான் சொல்லவில்லை. என்னுடைய மனதில் பட்ட விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் தவிர அதோடைய சூட்சுமம் இதுதான் அப்படின்னு உறுதியாக நான் சொல்ல கிடையாது. அதுக்கு உண்மையான சூட்சுமம் என்னன்று கணக்கன்பட்டி ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் புரியும். இருப்பினும் என்னுடைய மனதில் கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு அந்த வீடியோவை நான் பார்த்த பொழுது என்னுடைய மனதில் என்ன பட்டுச்சோ அதை பற்றி இப்போ நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அது என்ன விஷயம் அப்படின்னா, கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் சொல்கிறது என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, அதாவது செல்வராஜ் அவர்கள் கணக்கன்பட்டி ஐயாவிடம் சாமி, இந்த மூட்டையை இப்படி என்னை சுமக்க சொல்கிறீங்க, அப்புறம் மேலே மரத்து மேலே வைக்க சொல்கிறீங்க, அடுத்து கீழே இறக்க சொல்கிறீங்க, அப்புறம் சுமக்க சொல்கிறீங்க,
அதுக்கு என்னங்க சாமி அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. அதோட பேர் என்னங்க சாமின்றதும் கேட்குறாரு. அதற்கு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சொல்கிறாரு, இதாண்டாப்பா சாமி காவடி அப்படின்றாரு. தோள்பட்டியில் போட்டு இருந்த மூட்டைக்கு பேர் வந்து காவடி அப்படின்னு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சொன்னதாக அவர் சொல்கிறாரு. சரி, அப்போ அந்த காவடின்ற மூட்டையை எதற்காக உபயோகப்படுத்தினார் கணக்கம்பட்டி ஐயா அப்படின்னா, அவர் கணக்கம்பட்டி ஐயா வந்து சொன்னது, தெற்கையும் வடக்கையும் போகிறவங்களுக்கு உணவு அதிலிருந்து தான் கொடுக்கும் சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது என்ன அர்த்தம்னா, என்னுடைய மனதில் பட்டது, தெற்கு பக்கம் வந்து யமலோகம் அப்படி இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ வடக்கு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, ஊருக்கு வடக்க சுடுகாடு இருக்கும். இப்போ நவீன காலகட்டத்தில் வந்து வேறு இடத்துல மாற்றி வைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து ஊருக்கு வடக்க தான் சுடுகாடு இருக்கும் அப்படின்றது தான் ஒரு பழக்கம் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். இப்போ அது மாறிக்கிடுச்சு. அதன்படி பார்க்க போனால் தெற்கு யமலோகம் இருக்குது, வடக்க சுடுகாடு இருக்குது. அப்போ இறந்தவர்களுக்கு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து உணவு கொடுக்குறாரு அப்படின்றது தான் அதோடைய சூட்சுமம் அப்படின்னு என்னுடைய மனதில் பட்டது. உண்மையான விஷயம் என்னான்னு அந்த கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு மட்டுமே புரியும். அப்படி அந்த மூட்டைக்குள் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மூட்டைக்குள்ளே வந்து நீளமாக ஒரு போர்வையை வந்து அப்படியே சுருட்டி அங்கங்கே ஒரு அடி அகலத்துக்கு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சுக்கிடுவார் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஒரு மூட்டையில் வந்து ஆகாத போகாத விஷயங்கள் எந்தெந்த பொருள் எங்கெங்கே என்ன இருக்கோ அது இது பூரம். உதாரணத்துக்கு பக்தர்கள் வாங்கிட்டு வர கூல்ட்ரிங்க்ஸு, டீ, பார்சல், இட்லி, தோசை, பிரியாணி, அல்வா, இந்த மாதிரி என்னென்ன வாங்கிட்டு வராங்களோ அது எல்லாமே அதில் போட்டு வச்சுருவாராம். ஒரு மூட்டை சேர்ந்த பிற்பாடு அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருது. இப்படி கிட்டத்தட்ட பல மூடைகளை வந்து தயார் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த மூடை என்னன்னா, பக்தருடைய கர்மாக்களை வாங்கக்கூடிய மூடை தான் அந்த மூட்டை. தோள்பட்டியில் நீளமாக இருக்கிறது வந்து கணக்கம்பட்டி ஐயா சொன்னது, தெற்கையும் வடக்கையும் போகிறவங்களுக்கு உணவுடா சாமின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தெற்கு எம உலகம். எம்ஏ வந்து ஒரு மனிதனுடைய உயிரை எடுத்த பிற்பாடு அவர் பிணமாக ஆயிடுவாங்க. பிணத்தை கொண்டு போய் எங்கே செலுத்துவாங்கன்னா, ஊருக்கு வடக்கு இருக்கக்கூடிய சுடுகாட்டில் போய் எரிப்பாங்க. அப்போ அந்த ஆன்மாவுக்கு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து உணவு கொடுக்குறாரு அப்படின்றது தான் சூட்சமமாக இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய மனம் உணர்ந்தது அன்று. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தாங்கள் அந்த மூட்டைக்கு என்ன விஷயமாக இருக்கலாம் அப்படின்றதை பற்றி உங்களுடைய மனதில் என்ன படுகிறதோ தோன்றுகிறதோ அதை பற்றி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். அது மக்கள் பலவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னுடைய மனதில் தோன்றிய விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். உங்களுடைய மனதில் என்ன தோணுகிறதோ அந்த விஷயத்தை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதை பலவரும் பார்த்து எல்லோரும் அறிந்து கொள்ளவிட்டோம். மேலும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஒரு நல்ல ஒரு கருத்துக்களுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் இருக்கும். ஈசா.